ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாஜக நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா தான் ரொம்ப பிரபலமா பேசப்படுறாரு. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் எந்த ஒரு முடிவு வந்தாலும் எடுப்பாரு, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டாலும் எடுப்பாரு. ஆனா இப்போ மோடியை ஓரம் கட்டிட்டு அமித்ஷாவை என்ன பண்றாங்க, முன்னிறுத்துறாங்க. எல்லாத்துக்கும் இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு ஓடி வருதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான் ஓடி வராரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அனௌன்ஸ் பண்ற அதிமுக தான் இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்றதுலயும் அமித்ஷா அவர்கள் தான் இருக்காரு. இப்ப கூடுதலா ஒரு தகவலை சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கருத்து இருக்கு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில நிறைய பேர் உள்ள சேருவாங்க அப்படின்னு. குறிப்பா யாருக்கு போக்கஸ் வச்சிருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு போக்கஸ் வச்சிருக்காங்க. எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேரணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தாதான் திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜகவும் அதிமுகவும் குறிக்கோளாவே இருக்கிறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரால சேர்ந்து திமுக அழிக்க முடியும்னா அழிக்க முடியாது, வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். சோ இவங்களுக்கு இன்னும் கூடுதலா நம்மளுக்கு பலம் வேணும் அப்படின்றதுதான் சீமான் போன்றவர்களையும் விஜய் போன்றவர்களையும் எப்படியாவது இந்த கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷா அவர்களும் ரொம்பவே என்ன பண்றாங்க, குறிக்கோளா இருக்காங்க. ஆனா இது சாத்தியமா அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பகிரங்கமா பிரகடனப்படுத்தினார். என்னன்னா என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி பாத்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த கொள்கை எதிரிய விஜய் அவர்கள் தனித்துவமா நின்று எதிர்த்தாரா அப்படின்னா அது சந்தேகப்படுகிற விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியார் அவர்களை பாஜக என்ன பண்ணிச்சு, முருகர் பக்தர் மாநாட்டுல ரொம்ப இழிவுபடுத்திச்சு. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்தாருன்னா இல்ல, போராட்டம் பண்ணாருன்னா இல்ல, இறங்கி எதனா பேசினாரனா அதுவும் இல்லை. ஆனா இவங்களுக்கு கொள்கை தலைவர் பாத்தீங்கன்னா பெரியார். ஆனா பெரியாரை இழிவுபடுத்திட்டா நாங்க என்ன பண்ணுவோம், கையை கட்டி வாயை மூடி வேடிக்கை தான் பார்ப்போம் கண்டி, நாங்க பகிரங்கமா அறிவிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா இந்த விஷயத்தையும் அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒருவேளை இந்த கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் போய் ஐக்கியமாயிருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும்புது. என்னன்னா தனியார் தொலைக்காட்சியில அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படி பேசும்பொழுது அவர்கிட்ட பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு குறித்த நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு உங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கா, இந்த கூட்டணியில் இன்னும் கட்சிகள் சேருமா அப்படின்ற விஷயத்துல கேட்கும்போது நிச்சயமா என்ன பண்ண, இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஸ்பெசிபிக்கா கேள்வி ஓப்பனாவே கேள்வி கேட்டிருக்காங்க, விஜய் அவர்கள் உங்க கூட்டணியில் சேருவாரா அப்படின்னு அவரு தெல்ல தெளிவா பதில், சூசமா பதில் சொல்லியிருக்காரு. அதாவது டைம் இன்னும் இருக்குங்க, குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தல் நெருங்கத்துக்கு டைம் அதிகமாவே இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு தெளிவுபடுத்திடுவோம், நிச்சயமா விஜய் அவர்கள் உள்ள வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த சூசகமா சொல்லியிருக்காரு. ஆனா இது மற்றவர்கள் சொல்லும் போது அது நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு, ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஷ்பேக் வருவோமே. இங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போகும்போது என்ன சொன்னார்னா, எதுக்கு சார் டெல்லிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க எங்களுடைய கட்சி ஆபீஸ் இருக்கு, அதை நான் பார்வையிடுறதுக்கு வரேன் அப்படிதான் சொன்னாரே கண்டி, நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லவே இல்லை. அமித்ஷாவை சந்திக்க போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நான் எதுக்கு அவரை சந்திக்கணும், சந்திக்கிறதுக்கான விஷயமே இல்லை, எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கடந்து போயிட்டாரு. ஆனா நைட்டு இரவோடு இரவா திருட்டுத்தனமா என்ன பண்ணிட்டாரு, போய் அமித்ஷாவை சந்தித்து வந்தாரு. சந்தித்துட்டு வந்துட்டு பேர் என்ன சொன்னாருன்னா, நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி என்ன பண்ணோம், விவாதித்தோம் அப்படி சொன்னாரு. ஆனா சந்தித்துட்டு வெளியே வராருல, வந்த உடனே அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வருது. என்ன வருதுன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கன்ஃபார்ம் ஆயிருச்சு, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அது மாத்திரம் இல்லாம இங்க சென்னைக்கு வரும் பொழுதும் இந்த கூட்டணி ரொம்ப பகிரங்கமா அறிவிக்கப்படுதுன்னா அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்லல. ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன பண்றாரு, தெல்ல தெளிவா சொல்றாரு, நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையுங்க அப்படின்றது. சோ அவரு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ அந்த வகையில இப்போ தமிழக வெற்றி கழகமும் பாஜகக்குள்ள வருதா அப்படின்னா நிச்சயமா வருது அப்படின்றதுதான் அமித்ஷா அவர்கள் எப்படி ஓப்பனா சொல்லாம சூசகமா சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சூசகமா சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு. ஏன்னா அதிமுக ஃபைல்கள் எல்லாம் போயிட்டு அமித்ஷா டேபிள் மேல இருக்கிறதுனாலதான் ஒரு நிர்பந்தத்தின் மூலமா தான் இந்த கூட்டணி உருவாச்சு. சோ ஐடி மூலியமா, அமலாக்கத்துறை மூலமா ரைடு அனுப்பப்பட்டு விஜய் மூலியமா கலெக்ட் பண்ண ஃபைல்கள் அமித்ஷா டேபிள் மேல இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்துல தான் என்ன பண்ண முடியும், உள்ள கொண்டு வர முடியும். இப்பயே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தலாம். என்னப்பா விஜய் இப்படி எல்லாம் பேசினாரு, மாற்று அரசியல கொண்டு வரனாரு, கொள்கை எதிரினாரு, அப்படி இப்படினாரு, இப்ப புசுக்குன்னு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்றது ஒரு எதிர்ப்பு அலைகள் வரும். சோ இந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு விஜய் அவர்களும் பாஜகவும் விரும்பவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இது தேர்தல் நெருக்கத்துல நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்றதுனாலதான் இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு தெளிவு வந்துருங்க, தேர்தல் நெருங்க 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 ஒரு தெளிவு வந்துடும், அப்போ உங்களுக்கு புரியும். அப்ப இப்ப ஏதோ
குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்ல தெளிவா இருக்கு. இந்த குழப்பம் எல்லாம் தெளிவாகிறதுக்கு தேர்தல் நேரத்துல சீக்கிரமா வந்துரும் அப்படின்றது தான் நிதர்சனமா உண்மையா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாஜக எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம்ல தான் முடியுது. அதுவும் அமித்ஷா அவர்கள் எடுக்கிறாருன்னா அதுல பிசிறே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் சேருவாரானா நிச்சயமா சேருவார் அப்படின்றத சூசகமா சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இன்னும் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கு. ஏங்க இது மாதிரி அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க, இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்ப்பீங்களா? அந்த விஷயத்துல நாங்களாம் தலையிட மாட்டாங்க, அது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம். அது வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும்னா நாங்க அதை இணைக்க மாட்டோம், அது வேலையெல்லாம் எங்க வேலை இல்ல அப்படின்றதையும் அவர் தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியே கிடையாது. யாரு வேணாலும் எப்போ வேணாலும் கூட்டி சொல்லலாம். இன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொல்றவரு நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்க ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், மாநில உரிமையை காப்பாற்றணும் அப்படின்றத திமுக நாங்க வீட்டுக்கு அனுப்பணும்னா இந்த கூட்டணி கூட தான் நாங்க வந்து கூட்டணி வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றது கூட அந்த பல்ட்டி அடிப்பாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. இந்த விவகாரத்துல சினிமா துறையில கொக்கைன் அப்படின்ற ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வலையிலும் சினிமா துறையில நிறைய பேர் இது யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அரசல் புரசல நிறைய பிரபலங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சோ தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் சேர்வார் அப்படின்றது அமித்ஷா அவர்கள் சூசகமா சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.